எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி மட்டை அரிசியில் சாப்பாடு வைக்க போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா, நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவி ஒரு 4-5 டைம் கழுவி நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் கணக்குக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 6 டம்ளர் தண்ணி வருது. நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு நான் இதில் இந்த அரிசியை சேர்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த மாதிரி ரைஸ் சாப்பிடும்போது நல்லாவே வெயிட் லாஸ் தெரியும். ஸோ நீங்கள் இப்போ சுகர் பேஷண்ட் இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரிசி ட்ரை பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரிசி எல்லாமே இதில் சேர்த்திட்டேன். நம்ம ஊற வைக்கும் போதே நல்லா கழுவி ஊற வச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சு நம்ம உடனே லிட்டை போட்டு விசில் போட்டு விட வேண்டாம். நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா தண்ணி கொதி வர வரைக்கும் ஒரு சாதாரண மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் குக்கரில். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டு விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதனால் இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக, 1 ஸ்பூன் இல்லை அதுக்கு கீழே சேர்த்திக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். இதை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி நமக்கு நல்லா உதிரியாக நல்லா வரும். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, குக்கரோட லிட்டை போட்டுட்டு நம்ம விசில் போட்டு விட்டுறலாம். நான் ஒரு 7-8 விசில் விட போகிறேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக விசில் விடணும். அப்போ தான் நமக்கு அரிசி நல்லா வேகும். நார்மல் ரைஸ் மாதிரி இது கிடையாது. ஸோ பார்ப்போம், நான் விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எனக்கு விசில் நின்று இறங்கிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ என் கேஸ் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து விட்டுறலாம். ஒரு வடிகட்டி வச்சோ இல்லை நீங்கள் தட்டை யூஸ் பண்ணியோ வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த வடிகட்டியில் நல்லா வடிச்சிட்டேன் சாப்பாடு பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா. இதை நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ரைஸ் பிடிக்காது, இந்த ரைஸ் தான் பிடிக்கும். இப்போ வாங்க, நம்ம வீட்டில் வச்ச மீன் குழம்பு மீன் ஃப்ரையோடு சேர்த்து இதை சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் அண்ட் சப்போர்ட், பாய்.